சிந்திப்பதற்குன்னே ஒரு உணவு முறை இருக்கு. சிந்திக்கணும்னா அதுக்கு ஒரு உணவு முறை. இப்போ சிந்திச்சோன்னு வச்சுங்க, இந்த உலகத்துல நாம சிந்திச்சோம் அப்படின்னா உயிர் வாழ முடியாது. அது மாதிரி மூட நம்பிக்கை சார்ந்த உலகத்துல தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். தற்போதைய உலகம் இருக்குல்ல, இயந்திர அறிவியல் உலகம். இங்க நம்ம மூட நம்பிக்கையோட இருக்கணும். ஏன்னா நம்ம இப்படி வாழணும் அப்படிங்கிறது, இப்படி வாழ்ந்தாதான் மகிழ்ச்சி. இந்த பில்டிங்கு, அப்புறம் கான்கிரீட்டு, மோட்டார் விண்வெளிக்கு போகிறது, இதெல்லாம் மூட நம்பிக்கை அடிப்படையாக கொண்ட ஒரு வாழ்க்கை. அப்போ இதுக்கு நம்ம இதெல்லாம் இப்படி தான் வாழணும் அப்படின்னு ஒன்றும் கிடையாது. இப்போ விண்வெளிக்கு போகலன்னா நம்ம வாழ முடியாதானே? வாழலாம்ல. அது மாதிரி விண்வெளிக்கு போகணும், மோட்டார் வாகனத்தில் போனால் தான் நம்ம வாழணும் அப்படின்லாம் ஒன்றுமே கிடையாது. இயற்கையோடு இணைஞ்சு வாழ்ந்தாலே வாழலாம். அப்போ இது ஒரு மூட நம்பிக்கை தான். நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற வாழ்க்கை ஒரு மூட நம்பிக்கை. அப்போ இதுக்கு எது எதிரானதாக இருக்கும்? இப்போ உள்ள வாழ்க்கையில் இப்போ இந்த வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு எதிரான சிந்தனைங்கிறது எது? எதிரான செயல்பாடுங்கிறது எது? உண்மைதான். இது பொய். இதுதான் உண்மைன்னு நம்ம சொல்லி நம்மளை நம்ப வைக்கிறாங்க. விண்வெளிக்கு போகிறது தான் மனிதனோட லட்சியம். அப்புறம் இந்த மாதிரி ஆட்சியை பிடிக்கிறது, இல்லை சினிமா எடுக்கிறது, இது எல்லாமே மனிதர்களோட லட்சியம். இப்படி ஏதாவது சாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு பொய்யை சொல்லி அதனை நோக்கி எல்லாரையும் ஓட விடுறாங்க. ஓகேவா? அப்போது இந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை முறைக்கு எதிரானது எதாக இருக்கும்? உண்மையை தெரிஞ்சுக்கணும்னா நம்ம அதுக்கான உணவுன்னு ஒன்று இருக்குது. இப்போ உணவு தான் நம்முடைய சிந்தனையை தீர்மானிக்குது. ஓகேவா? நம்ம என்ன சாப்பிட்றோமோ அந்த உணவு தான் நம்முடைய சிந்தனையை தீர்மானிக்குது. இப்போ நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கிறது எல்லா உணவுகளும் என்னென்னா உண்மையை மறைப்பதற்கான உணவு. அதாவது மனித உயிரினம் அந்த உண்மையை தெரிஞ்சிக்கக்கூடாது. விண்வெளிக்கு போகிறது தான் மனித உயிரின லட்சியம் அப்படிங்கிறது ஒரு பொய்ங்கிறத மனித உயிரினம் தெரிஞ்சிக்க கூடாது. அப்படிங்கிறதுக்காக மனித உயிர்களை ஒரு மயக்கத்திலேயே வச்சிருக்கணும். அவங்க உண்மையை பற்றி சிந்திச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக மனித உயிரினம் ஒரு உணவு முறை எடுத்துக்குது. அந்த உணவு தான் என்னென்னா உப்பு சேர்த்து நம்ம சமைச்சு சாப்பிட்றோம்ல, உப்பு போட்டு சமைச்சு சாப்பிட்றோம்ல, அதெல்லாம் மனித உயிரினம் உண்மையை மனுஷங்க தெரிஞ்சுக்கூடாதுங்கிறதுக்காக தாங்களே முட்டாளாக்கி கொள்வதற்காக ஏற்படுத்தப்பட்ட உணவு முறை. உண்மையை பற்றி சிந்திக்கணும்னா நீ உப்பு போட்டு சமைச்சு இந்த மாதிரி பலகாரங்கள், பேக்கரி உணவுகள், அல்லது வெள்ளை சீனி கலந்த உணவுகள், மாமிச உணவுகள் இதெல்லாம் சாப்பிட்டுட்டு நீ உண்மையை பற்றி சிந்திக்க முடியாது. உண்மையை பற்றி சிந்திக்கணும்னா, உண்மையை தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கு ஒரு உணவு இருக்குது. அது ரொம்ப கஷ்டமான உணவு முறை. ஆனால் எளிது தான், ஆனால் அது கஷ்டம். அதை சாப்பிட்றதுக்கு கஷ்டம். என்ன உணவுன்னா பச்சை காய்கறிகள், பழங்கள், அப்புறம் உப்பு சேர்க்காமல் வேக வைக்கப்பட்ட காய்கறிகள் அல்லது உணவுகள். மாமிசம் சாப்பிடக்கூடாது. இந்த மாதிரி பால், முட்டை, பருப்பு வகைகள், பயறு வகைகள், இந்த காய்கறி, பழங்கள் இதெல்லாம் என்னென்னா உண்மையை தெரிஞ்சுக்கிறதுக்கான உணவுகள். இப்போ மாமிசம் சாப்பிட்டா நீ உண்மையை தெரிஞ்சுக்க முடியாது. அதுக்காக தான் எதுக்கு இதெல்லாம் நம்மளை ஏன் அடிமைப்படுத்து அப்படின்னா, எந்த வகையில் அடிமைப்படுத்துனா உண்மையை தெரிஞ்சுக்க விடாமல் அடிமைப்படுத்துது. புரியுதா? இது ஒரு போதை மாதிரி. இது ஒரு போதை பழக்கம். இந்த போதை மூலமாக நம்ம உண்மையை தெரிஞ்சிக்க விடாமல் அது நம்மளை ஒரு பிடிச்சு வச்சிருக்குது. அப்போ நம்ம உண்மையை தெரிஞ்சுக்கணும், நம்ம நிறைய சிந்திக்கணும், உண்மையை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அது அவ்வளோ ஈஸி கிடையாது. நம்ம உண்மையை பற்றி தெரிஞ்சுக்கணும். இந்த மனித உயிரினத்திற்கான உண்மையான நோக்கம் என்ன, இந்த வாழ்க்கைக்கான உண்மையான நோக்கம் என்ன, அதை பற்றியெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அது அவ்வளோ ஈஸியாக தெரிஞ்சிக்க முடியாது. அதுக்கு நம்ம தியாகம் பண்ணணும். என்னென்னா இந்த உப்பு கலந்து சமைக்கப்பட்ட உணவுகள், பிரியாணி அல்லது சோறு, தோசை, பூரி அல்லது மாமிசம் இதெல்லாம் நம்ம தியாகம் பண்ணணும். பேக்கரி உணவுகள், கேக்கு இதெல்லாம் தியாகம் பண்ணி எளிய உணவுகளான இயற்கை உணவுகளுக்கு நம்ம மாறணும். எளிய உணவுகளான இயற்கை உணவுகள் எது? உப்பு சேர்க்கப்படாமல் வேக வைக்கப்பட்ட காய்கறிகள், பச்சை காய்கறிகள், பழங்கள், பயறு வகைகள், பருப்பு வகைகள், அப்புறம் உப்பு சேர்க்கப்படாமல் சமைக்கப்படுகிற அல்லது பச்சையாக உண்ணுகிற அரிசி, கோதுமை போன்ற தானியங்கள், பால், முட்டை இந்த மாதிரி உணவுகள் இதை இப்படி உண்றது. அதாவது இதெல்லாம் உப்பு சேர்க்காதது. அது பச்சை காய்கறிகள். அப்புறம் கீரைகள் சாப்பிடணும். கீரைகளை வேக வச்சு அல்லது பச்சையாவோ சாப்பிடணும். உப்பு மட்டும் சேர்க்கக்கூடாது. அந்த உணவுகள்லாம் சாப்பிட்றது கஷ்டம் தானே? ஈஸி தான். பழங்களை சாப்பிட்லாம், கேரட் சாப்பிட்லாம். ஆனால் அது ஈஸியாக இருந்தாலும், சுவையாக இருந்தாலும்
அது வந்து ஒரு உப்பு கலந்து சமைக்கப்பட்ட அந்த உணவுகளை சாப்பிட்றத காட்டிலும் ரொம்ப கஷ்டமானது தானே. அப்போ அந்த கஷ்டமான உணவுகளை சாப்பிட்டா தான் நீ உண்மையை தெரிஞ்சுக்க முடியும். புரியுதா? உண்மை வந்து எப்படிப்பட்டது அப்படின்னா, பொய் வந்து எப்படிப்பட்டதுன்னா, பூரி, தோசை, பிரியாணி, சோறு, பொங்கல், வடை, பேக்கரி உணவுகள், கேக்கு, இந்த மாதிரியான உணவுகள் தான் பொய்ன்னு வச்சுக்கேன். உண்மை வந்து எப்படிப்பட்டது அப்படின்னா, கேரட்டு, பச்சை காய்கறிகள், உப்பு சேர்க்கப்படாமல் சமைக்கப்பட்ட காய்கறிகள், அப்புறம் வந்து பழங்கள், பயறுகள், பால், முட்டை, இந்த மாதிரியான உணவுகள்லாம் வந்து உண்மை. உண்மை வந்து எப்படி இருக்கும், அதோட சுவை என்ன அப்படின்னா, ஒரு பச்சை காய்கறிகளோட சுவை தான் உண்மையின் சுவை. புரியுதா? உண்மையின் சுவை வந்து ஒரு பச்சை காய்கறிகளோட சுவை, ஒரு கீரையோட சுவை, பச்சை கீரையோட உப்பு சேர்க்காமல் சமைக்கப்பட்ட உணவுகளின் சுவை தான் உண்மையின் சுவை. பழங்களின் சுவை, பருப்புகளின் சுவை, பயறு வகைகளின் சுவை. புரியுதா? பொய்யோட சுவை எப்படி இருக்கும்னா, பிரியாணி கமகமன்னு வாசடிக்கும். புரியுதா? இதெல்லாம் பொய்யின் சுவை. பேக்கரி உணவுகளின் சுவை, கேக்கின் சுவை, வெள்ளை சீனியின் சுவை, இதெல்லாம் உண்மையின் சுவை. புரியுதா? புரியுதுங்களா? அப்போ இதுதான் வந்து, அப்போ நம்ம உண்மையாக சிந்திக்கணும் அப்படின்னா, பொய்யான சுவையை கொடுக்குற உணவுகளை நம்ம தவிர்க்கணும். அப்போ தான் நம்ம மூளை இன்னும் அதிகமாக சிந்திக்கும். இப்போ நம்ம முழு நேர உணவும் பூரி, பொங்கல், வடை, பாயாசம், கேக்கு, பேக்கரி ஸ்வீட்டு இப்படி சாப்பிட்டோன்னா நமக்கு உண்மையை பற்றியே யோசிக்க மாட்டோம். நாம் பொய்யை பற்றி தான் யோசிப்போம். பொய்யை மட்டும்தான் யோசிப்போம். அப்போ நம்ம என்ன ஆகும்னா, பொய் தான் உண்மை அப்படின்னு தோணும். பொய் தான் உண்மைன்னு தோணும். ஓகேவா? அதனால் வந்து உண்மையை பற்றி சிந்திக்கணும் அப்படின்னா, நாம் வந்து அப்போ இந்த உலகத்தில் வந்து முழுக்க உண்மையை பற்றி சிந்திக்க முடியுமா? அப்படி சிந்திச்சா உயிர் வாழ முடியுமா? முடியாது. ரொம்ப கஷ்டம். அதுக்கான ஊக்கம் கிடைக்காது. புரியுதுங்களா? இந்த ஊக்கம் வந்து நமக்கு அந்த ஊக்கம் வந்து கிடைக்காது இந்த உலகத்தில், அதாவது தற்போதைய இயந்திர அறிவியல் உலகில். அப்போ நம்ம முழுக்க பொய்யான உணவுகளையும் சாப்பிடக்கூடாது, முழுக்க உண்மையான உணவுகளையும் சாப்பிடக்கூடாது. ஒரு 40% பொய்யான உணவுகளை சாப்பிடணும், ஒரு 60% உண்மையான உணவுகளை சாப்பிடணும். பழங்கள், காய்கறிகள், அந்த மாதிரி பால், முட்டை, உப்பு சேர்க்கப்படாத உணவுகளை வந்து ஒரு 70% கூட சேர்த்துக்கலாம். எந்த அளவுக்கு நம்ம உண்மையை விரும்புகிறோமோ. ஒரு 30% தான் உப்பு சேர்த்து சமைக்கப்பட்ட உணவுகளை சாப்பிட வேண்டும். அதுலேயும் வந்து மாமிச உணவுகளெல்லாம் தவிர்த்துட்டு அப்போ தான் நம்ம வந்து இந்த உலகத்துக்கு, அதாவது தற்போதைய இயந்திர அறிவியல் உலகில் நம்முடைய சிந்தனை வந்து பொருத்தமாக இருக்கும். ஓகே, இல்லாமல் நம்ம முழுக்க உப்பு சேர்க்கப்பட்ட சமையல் உணவுகளையும் நான் சாப்பிடாம வெறுமனே உப்பு சேர்க்காமலே உப்பு சேர்க்காத உணவுகளை மட்டுமே நான் சாப்பிட்டு வந்தால், பச்சை காய்கறிகள், பழங்கள், இந்த உலகத்திலேருந்து அந்நியமாகிவிடும். நம்ம வந்து தனிமைப்படுத்தப்பட்டு விடுவோம். ஒரு புறக்கணிக்கப்பட்டது போன்ற ஒரு உணர்வு வரும். ஒரு ஊக்கம் கிடைக்காது, உற்சாகம் கிடைக்காது. அதனால் வந்து ஒரு 30% உணவுகள் அல்லது ஒரு 40% உணவுகளை வந்து உப்பு சேர்த்து சமைக்கப்பட்ட உணவுகளை சேர்த்து சாப்பிடணும். சாப்பிட்டாக்கா நம்ம வந்து ஒரு 70% உண்மையை பற்றி சிந்திப்போம், ஒரு 30% அல்லது 40% பொய்யை பற்றி சிந்திப்போம். நாம் எந்த அளவுக்கு உணவுகளை வந்து பொய்யான உணவுகளை எடுத்துக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் நம்ம பொய்யை பற்றி சிந்திப்போம். எந்த அளவுக்கு உண்மையான உணவுகளை எடுத்துக்கொள்கிறோமோ அந்த அளவுக்கு நாம் உண்மையை பற்றி சிந்திப்போம்.